மைனாரிட்டி பிரதமரான மோடி அவர்கள் அப்படி என்ன முதுகில் குத்தினார் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் போட்ட முதல் கையெழுத்து நாயுடு அவர்களுடைய முதுகில் குத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நாளைக்கு, அதாவது ஜூன் 12ஆம் தேதி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டு வருது. நாயுடுவுடைய முதல் கோரிக்கை என்னன்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரணும், அதிகமான நிதி தரணும் அப்படின்றதான். ஆனால் நேற்றைக்கு இந்தியாவுடைய டிசாஸ்டரான மீண்டும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை பதவியேற்றார். அவர் பதவியேற்ற முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? மாநிலங்களுக்கான வரி பகிர்வை ரிலீஸ் பண்ணுறது தான். ஆந்திராவுக்கு நிறைய நிதி கிடைக்கும், நம்ம கூட்டணியில் வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த நாயுடுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்போதும் போல 26 பைசா பிரதமர் மோடி இருக்கார்ல, அதே போலவே 5700 கோடி மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 25,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இவர்கள் இப்படி பண்ணுவது தான். ஆனால் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது ஆந்திரா தான். அந்த ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாங்க? வெறும் 5655.72 கோடி ரூபாய் மட்டும்தான். இதனால ஆடி போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. ஏன் இது சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய இடி அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது பிரச்சாரம் பண்ணும்போது 6 வாக்குறுதிகள், சூப்பர் 6 அப்படின்ற பெயரில் 6 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இந்த 6 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கே மிகப்பெரிய நிதி வேணும். குறிப்பாக இவர் என்ன பண்ணாரு, அரசு ஊழியர்களோட பென்ஷன் பணம் மாசம் மாசம் வந்து 3000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை நான் 4000 ரூபாயை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய நிலுவையும் சேர்த்து 7000 ரூபாயாக பென்ஷனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சந்திரபாபு நாயுடு. வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி 65 லட்சம் பயனாளிகள், பென்ஷன் பயனாளிகளுக்கு 7000 ரூபாயை சந்திரபாபு நாயுடு போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. இதற்கு எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா? கிட்டத்தட்ட 4500 கோடி வேணும். அதாவது இன்னும் 15 நாள் மட்டும்தான் இருக்குது. பென்ஷனுக்கு பணம் போட்டே ஆகணும். இதுக்கு 4500 கோடி ரூபாய் ஆகும். ஆனால் நிர்மலா போட்ட பணம் எவ்வளோ? வெறும் 5600 கோடி தான். இது மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் இப்போ சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா, இவங்களுக்கு சம்பளம் போடணும் தெரியுமா? இந்த சம்பளம் வாரியாக மட்டும் 6000 கோடி ரூபாய் வேணும். ஆக மொத்தம் பென்ஷனாக இருக்கட்டும், அதே போல் சம்பளமாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் சேர்ந்து ஜூலை 1ஆம் தேதி 10,000 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். ஆனால் நிர்மலா வெறும் 5600 கோடி ஒதுக்குனதுனால இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட நிலைமை என்ன தெரியுமா? ஜூன் 11 இன்னைக்கு 2000 கோடி மதிப்புள்ள ஆந்திராவுடைய செக்யூரிட்டியை விற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். இதை நான் சொல்ல, ஆர்பிஐ தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 2000 கோடி சொத்தை இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு விற்கக்கூடிய நிலைக்கு யாரால் வந்திருக்கிறார்? மைனாரிட்டி பிரதமரான மோடியாலையும் மைனாரிட்டி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனையும் வந்திருக்கிறார். இது மட்டுமா? ஃப்ரீ பஸ் டிராவல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அதாவது ஆந்திராவுடைய போக்குவரத்து கழகம் என்பது 450லேருந்து 500 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு வருது. இதில் 35% 40% வந்து பெண் பயனாளர்கள் பஸ்ஸை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ பெண்களுக்கு இலவச பயணம் வந்து கொடுத்தாங்கனம்ல, இதற்கு மட்டும் 2000 கோடியை தனியாக சந்திரபாபு நாயுடு எடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமா? பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டுக்கு 15,000 ரூபாய் நான் போடுவேன் இருக்கிறாரு. அதுக்கும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் வேணும். கேஸ் சிலிண்டர்கள் 3 சிலிண்டர் ஆண்டுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்து வைக்கணும். விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 20,000 ரூபாயை நான் அக்கௌண்ட்டில் போடுவேன்னு சொன்னார். அதுக்கும் இன்னைக்கு பணத்தை எடுத்து வைக்கணும். இப்படி வாக்குறுதிகளுக்கு மட்டும் நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார். ஆனால் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய முதல் கையெழுத்தில் வெறும் 5600 கோடி தான் கொடுத்துருக்கிறாரு. இது போக ஆந்திராவுக்கு கடன் வேறு இருக்குது, அந்த கடனுக்கு வட்டி வேறு இருக்குது. அந்த கடன் எவ்வளவு தெரியுமா? அதாவது 2023-24 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அந்த பட்ஜெட் தகவல் படி 4.83 லட்சம் கோடி ஆந்திராவுக்கு கடன் இருக்கிறது. இது ஸ்டேட்டோடைய ஜிடிபியில் மட்டும் 33% இருக்குது. இது போக அரசு உத்தரவாதம், மாநில அரசுடைய உத்தரவாதம் என்ற பெயரில் 1.39 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து 26,296 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏங்க கடன் இருக்குது, எல்லா மாநிலத்தில் தான் இருக்குது, அரசுக்கு வருமானம் வரும்ல, அந்த வருமானத்திலேருந்து சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் கொடுத்துருவாரு, எதற்கு ஒன்றிய அரசுலேருந்து அவர் எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம். இதற்கும் ஒரு பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, இதில் ஆந்திராவுடைய வருமானமாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2,05,352 கோடி ரூபாய். அப்போ செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதிலே சொல்கிறாங்க. அது செலவு எவ்வளவுனா 2,30,110 கோடி ரூபாய். அப்போது
வரவை காட்டிலும் செலவு என்பது இன்னும் ஒரு 25 கோடி ரூபாய் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ வருமானமே இங்கே கம்மியாக இருக்குது. இது போக வாக்குறுதி வேறு இருக்குது. அது போக சிறப்பு அந்தஸ்து வேறு இருக்குது. சிறப்பு அந்தஸ்து வேறு அவர் கேட்டிருக்கிறாரு. இது போக அமராவதியை நான் தலைநகராக கட்டமைப்பை மாற்றி அமைப்பேன்னு வேறு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் உள்கட்டமைப்பை சிறப்பாக பண்ணுவதற்கு அதிகமான நிதி வேணும். இவ்வளவு நிதியும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு தருமா? தரவே தராது. ஏன்னா சிறப்பு அந்தஸ்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் சார்பாக தரக்கூடியது எவ்வளோ தெரியுமா? அதிகமான நிதி தரணும் அந்த மாநிலத்துக்கு. அது மட்டும் கிடையாது, தொழிற்சாலைக்கு வருமான வரி விலக்கு தரணும், கஸ்டம் டியூட்டியை தள்ளுபடி பண்ணணும், அதே போல் எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்க வேணும், குறிப்பிட்ட ஆண்டுக்கு கார்ப்பரேட் வரி விலக்கு கொடுக்கணும், ஜிஎஸ்டியில் வரி விலக்கு கொடுக்கணும், குறைவான சென்ட்ரல் டேக்ஸ் போடணும். இது போக ஒன்றிய அரசின் சார்பாக ஏதாவது திட்டம் ஆந்திராவில் செயல்படுத்தினாங்கன்னா 90% நிதியை ஒன்றிய அரசு தான் தரணும். மாநில அரசு 10% நிதி கொடுத்தா போதும். இப்படியான செலவுகள் இருப்பதனால விழி பிதுங்கி போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. ஏன்னா சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து நீங்கள் வாங்கிட்டு தான் கூட்டணியிலே சேரணும்னு சொல்லி சர்மிளா அவர்கள் நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் கூட்டணியிலே சேர்ந்துட்டார். இப்போ சிறப்பு அந்தஸ்து கிடைக்குதோ இல்லையோ, ஜூலை 1 பணத்தை எடுத்து வைக்கணும் நாயுடு. அப்படி பணம் இல்லை அப்படின்னா ஆந்திராவிலே அவருக்கு எதிரான கிளர்ச்சி வந்துடும். ஏன் ஒன்றிய அரசில் நீங்கள் இன்னும் கூட்டணியில் இருக்கீங்கன்ற அழுத்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மூலமாக சந்திரபாபு நாயுடுக்கு வர வச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு இன்னும் பாஜக கூட்டணியில் தொடருவாரா என்ற கேள்வியே இன்னைக்கு எழக்கூடிய சூழ்நிலை என்பது சந்திரபாபு நாயுடுக்கு எழுந்திருக்கு. அதாவது பாஜகவை நம்பி போனதுனால முதல் நாளே நிர்மலா சீதாராமன் தன்னுடைய புத்தியை காட்டி நாயுடு தலையில இடி இறக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம்.